இல்லை, அவரோட பேச்சில் 3 முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு. ஒன்று வந்து காவல்துறை துரிதமாக செயல்பட்டுருச்சு. 24 மணி நேரத்தில் மாணவி புகார் கொடுத்தா 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்துட்டோம், குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது, எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்றது ஒரு தொடர்ச்சியாக விமர்சனமாக இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை, மத்திய அரசோட சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் சென்டர் தான் அதுக்கு காரணம், அங்கேருந்து தான் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது, அமைச்சர்கள் எல்லாமே சொன்னால் சிசிடிவியில் பிரச்சனை இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. கண்காணிப்பு கேமரா செயல்பட்டுச்சு அப்படின்னு நிறையா விமர்சனங்கள் வந்தபோது அது எல்லாமே சரியாக தான் செயல்பட்டது. கண்காணிப்பு கேமராவின் அடிப்படையில் தான் குற்றவாளியவே எங்களால் பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நேற்று விளக்கம் கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன 3மே உண்மைதான், உண்மைக்கு மாறானது அல்ல. ஆனால் முழு விஷயங்களையும் நீங்கள் ஆராய்ஞ்சிங்களா? முழுசையும் சொல்லக்கூட வேணாம். திமுக தலைவராக நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. முதலமைச்சர் நீங்கள் என்ன பண்ணுங்க? முதல்ல எஃப்ஐஆர் லீக் ஆனது 2வது தப்பு சார் என்னை பொறுத்த வரைக்கும். முதல் தப்பு எஃப்ஐஆருடைய நேரேஷனே தப்பு. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அது பலமுறை நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட பிறகும் துணிச்சலா புகார் கொடுக்க வந்திருக்கான்னா அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லி அவளுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிற வகையில தான் இந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்கணும். இதான் சார் ரூல். அவங்க என்ன சொல்றாங்களோ நாங்க எழுதுவோம், இதெல்லாம் இப்படி சொல்லவே கூடாது. காவல்துறை ஆணையர் அருண் அதுதானே சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எழுதணுங்கிறாங்க. எஃப்ஐஆர் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த நேரேஷனே அந்த பொண்ணை குற்றம் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்லம்மா உனக்கு இது நல்லது இல்லம்மா, இப்படி எழுதக்கூடாதுமா. அந்த பொண்ணே சொன்னா கூட பதட்டத்துல வந்திருக்கா சார், அந்த பதட்டத்திலயும் ஒரு துணிச்சலோட வந்திருக்கா, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு. அந்த துணிச்சலை நம்ம பாராட்டுற வகையில, அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ற வகையில, இது போல எதிர்காலத்தில் ஏதாவது இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்களுக்கு தைரியம் அளிக்கிற வகையில தான் இந்த எஃப்ஐஆர் வாசகங்கள் இருந்திருக்கணும்.